நீங்க ஜெபிக்கிறீங்க, சில நேரம் கண்ணீர் வடிச்சு ஜெபிக்கிறீங்க, சில நேரம் ஆரவாரம் பண்ணி ஜெபிக்கிறீங்க, சில நேரம் அமைதியா ஜெபிக்கிறீங்க. ஆனா இந்த ஜெபங்களில் ஆவியானவர் உங்கள்ட்ட வராரா? ஏன் வரல தெரியுமா? உங்க மாம்சமும் உங்க ஆவியிலையும் தேவன் விரும்பாத கரை இருக்கு, தேவன் விரும்பாத தவறுதல் இருக்கு. அதனால தான் ஆவியானவர் நீங்க ஜெபிக்கும் பொழுது பிரசன்னமாக மாட்டார். ஒரு காலத்தில் பாவத்திலும் அக்கிரமத்திலும் பிசாசின் பிடியிலும் இருந்த நாம் தேவ சமூகத்தில் வரும் பொழுது தேவ தொடுதலை பெற்று அந்த தொடுதல் மூலமாய் பிசாசு அலறி அடிச்சுக்கிட்டு போச்சு. அந்த தேவ தொடுதல் மூலமாய் நோய் குணமாச்சு. அந்த தேவ தொடுதல் மூலமாய் கர்த்தருடைய கிரியை உண்டாயிற்று. உடனே மனம் திரும்பி கர்த்தருக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ ஆரம்பிச்சோம். அந்த பக்தியுள்ள ஜெபம், அந்த பரிசுத்தமுள்ள ஜீவியம், அந்த நேரத்தில் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிற அந்த அனுபவம் இப்ப எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் வர மாட்டேங்குது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? வர மாட்டேங்குது. 10 வருஷம் முன்ன ரட்சிக்கப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அல்லது 20 வருஷம் முன்ன ரட்சிக்கப்பட்டு வச்சுக்கோங்க. அந்த காலத்தில் உள்ள அந்த ஆவிக்குரிய காரியத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அந்த நேரத்தை நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்க உள்ளத்தில் உங்களுடைய சிந்தையில் உண்டான அந்த உணர்வை கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்க இருதயத்தில் உண்டான மகிழ்ச்சி, உங்க இருதயத்தில் உண்டான அந்த பதற்றம், அந்த பரபரப்பு, அந்த தேவனுக்காக வாழணுங்கிற உணர்வு, துடிப்பு இப்ப அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஜெபிக்கிறீங்களே, உங்களுக்கு உண்டாவதா? ஏன் தெரியுமா? நீங்க தேவனோடு நெருக்கம் இல்ல. உங்க மாம்சத்தில் ஆவியிலும் ஏதோ ஒரு குறைபாடு உள்ள கிடக்கு, ஏதோ ஒரு குறைபாடு. இன்றைக்கு ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களோடு உணர்த்துவார், உங்களோடு பேசுவார். ஏனென்றால் அவருடைய விருப்பம் என்னன்னா உங்க கூட வாழணும்.